கார்த்திகை தீபம் சீரியல் February 2 இன்றைக்கான எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத ஒரு குட்டி ரிவ்யூவாக பார்க்கலாங்க. மீனாட்சி தீபா கிட்ட, தீபா கெஞ்சி தீர்க்க முடியாத பிரச்சனையை நீ கொஞ்சி தான் தீர்க்கணும். அதனால் நீ கார்த்திக்கு ஒரு ஒய்ஃபாக உன்னோட உரிமையை நீ எடுத்துக்கோ. அவர் மனசில் கோவம் உன் மேலே இருக்கா இல்லையாங்கிற குழப்பத்தில் இருக்கார். அதை நீ இல்லைன்னு மாற்றிடு. நீ தான் ஒரு ஒய்ஃபாக அவர்கிட்ட உரிமையை எடுத்துக்கணும் அப்படின்னு மீனாட்சி தீபா கிட்ட எல்லாத்தையுமே எடுத்து சொல்லவும் தீபாவும் புரிஞ்சுக்கிட்டு சரிங்கிறாங்க. அதுக்கப்புறம் கார்த்தி அபிராமிக்கிட்ட, அம்மா நீங்கள் ஒரு ஃபங்க்ஷன் போகிறேன்னு சொன்னீங்கள்ல, அதுக்கு தீபாவையும் கூட்டிகிட்டு போங்க. அவங்களுக்கு நீங்கள் வெளியே கொடுக்க வேண்டிய அங்கீகாரமும் கொடுக்கணும். அப்போ தான் அவங்களும் சந்தோஷமாக இருப்பாங்க. இந்த வீட்டோட மருமகங்கிற அங்கீகாரமும் கிடைக்கும் அப்படின்னு கார்த்தி அபிராமிக்கிட்ட சொல்லவும், சரிப்பா உனக்கு அதுதான் சந்தோஷம்னா நான் கூட்டிகிட்டு போகிறேங்கிறாங்க அபிராமி. அதுக்கப்புறம் கார்த்தி அவங்களோட ரூமுக்கு வரவும் தீபா வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. சார், என் பர்த்டேக்காக இவ்வளோ சர்ப்ரைஸ் கொடுத்துருக்கீங்க. நான் இவ்வளோ சந்தோஷமாக என் பர்த்டேவை செலிப்ரேட் பண்ணதே இல்லை. ஆனால் நீங்கள் ரொம்பவே சர்ப்ரைஸ் பண்ணிட்டீங்க. அதனால் எனக்கு இன்னும் கொஞ்சம் சின்ன சின்ன ஆசைகளெல்லாம் இருக்குது சார் அப்படின்னு தீபா சொல்லவும், என்ன ஆசைங்கிறாங்க கார்த்தி. சார், நான் இன்றைக்கி ரொம்பவே சந்தோஷமாக இருக்கேன். அதனால் இன்றைக்கி ஃபுல்லாக உங்கள் கூட தான் இருக்கணும். எங்கேயாவது வெளியே போகணும், சாப்பிடணும், உங்கள் கூட சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு தீபா சொல்லவும், சரிங்க அவ்வளோதானே கிளம்புங்கிறாங்க கார்த்தி. அதுக்கப்புறம் தீபாவும் சரி ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் வேறு ட்ரெஸ் எல்லாம் மாற்றிக்கிட்டு அதுக்கப்புறம் வராங்க. சார் போகலாமா அப்படின்னு சொல்லி கேட்கவும் கார்த்தியும் சரிங்கிறாங்க. சார், இந்த சாரீ எப்படி இருக்குது அப்படின்னு தீபா கேட்க, நல்லா இருக்குங்க, உங்களுக்கு பிடிச்சிருக்குல்ல அப்படின்னு கார்த்திக் கேட்கவும், எனக்கு பிடிச்சிருக்கு சார், எனக்கு பிடிச்ச கலருங்கிறாங்க தீபா. அப்புறம் என்னங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக் கீழே போகிறாங்க. தீபாவும் பின்னாடியே வராங்க. அங்கே பார்த்தா கரெக்டாக அபிராமி வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. அம்மா நாங்கள் கொஞ்சம் வெளியே போயிட்டு வரோம் அப்படின்னு கார்த்திக் சொல்லவும் சரிப்பாங்கிறாங்க அபிராமி. அதுக்கப்புறம் அத்தை நாங்கள் வெளியே போயிட்டு வரோம் அப்படின்னு தீபா சொல்கிறாங்க. அபிராமி அப்படியே நின்றுட்டுருக்காங்க. அதுக்கப்புறம் தீபா ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லவும், என்னங்க அத்தைங்கிறாங்க தீபா. நான் சொன்னல அந்த ஃபங்க்ஷனுக்கு கல்யாண பொண்ணுக்கு பட்டு புடவை நம்ம எடுக்கணும். அதை நீயே பார்த்து எடுத்துரு. புடவை ரொம்பவே கிராண்டாக இருக்கணும். அந்த புடவையை தான் நம்ம கல்யாண பொண்ணுக்கு gift கொடுக்க போகிறோம். அதனால் நல்ல புடவையாக பார்த்து எடுத்துகிட்டு வா. நீயும் நானும் அந்த ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு வந்துடலாம். அதுக்கப்புறம் இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை ஈவினிங் கண்டிப்பாக கோயிலில் விளக்கு போடணும். நான் கோயிலுக்கு வந்துட்டு கால் பண்ணுறேன், நீயும் அங்கே கரெக்டாக வந்துடு அப்படின்னு அபிராமி சொல்லவும் தீபா ரொம்பவே சந்தோஷப்பட்டு சரிங்க அத்தைன்னுங்கிறாங்க. அதுக்கப்புறம் கார்த்தி, சரி நான் காரில் வெயிட் பண்ணுறேன், நீங்கள் வாங்கன்னு சொல்லிவிட்டு அங்கேருந்து கார்த்தி கிளம்பிடுறாங்க. ஐஸ்வர்யா இது எல்லாத்தையும் நோட் பண்ணிகிட்டே இருந்து, சரி எனக்கு கிடைக்க வேண்டிய மரியாதையெல்லாம் இப்போ உனக்கு கிடைக்குதா அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. அதுக்குள்ளே அபிராமி வெயிட் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு போய் 1 லட்ச ரூபா பணத்தை எடுத்துகிட்டு வந்து தீபா கிட்ட கொடுக்குறாங்க. இதில் 1 லட்சம் இருக்குது, இதுக்கேற்ற மாதிரி நல்ல புடவையை எடுத்துகிட்டு வா, இதில் நம்ம குடும்ப கௌரவமே அடங்கியிருக்கு அப்படின்னு அபிராமி சொல்லவும் தீபாவும் சரின்னு சொல்லிட்டு பணத்தை வாங்கிக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஐஸ்வர்யா இதில் கரெக்டாக 1 லட்ச ரூபா இருக்கான்னு செக் பண்ணிக்கோ அப்படின்னு தீபா கிட்ட சொல்லவும் தீபா அப்படியே அபிராமியும் ஐஸ்வர்யாவையும் பார்த்துட்டே இருக்காங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை அத்தை, கரெக்டாக தான் கொடுத்துருப்பாங்க, இருந்தாலும் நீ ஒரு தடவை செக் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லவும் சரி நீ செக் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அபிராமி அங்கேருந்து போயிடறாங்க. அதுக்கப்புறம் தீபாவும் பேக்கை கீழே வச்சுட்டு அந்த பணத்தையெல்லாம் எண்ணிட்டுருக்காங்க. அதுக்குள்ளே தீபாவோட பேக்கில் இருந்து மொபைல் எடுத்து வச்சுக்கிறாங்க ஐஸ்வர்யா. பணத்தை எடுத்து திரும்பவும் அந்த பேக்கில் போட்டுட்டு அங்கேருந்து தீபா கிளம்பிடுறாங்க. என்னோட இடத்தையா நீ பறிக்க பார்க்குற, உனக்கு இருக்குடி இன்னைக்கு அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே ஐஸ்வர்யா அருணை கூட்டிகிட்டு ரெஸ்டாரண்ட் ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்காக போகிறாங்க. அருணுக்கு சர்ப்ரைஸாக இருக்கணுங்கிறதுக்காக அதை சொல்லாமையே கூட்டிகிட்டு போகிறாங்க. அங்கே போனது அருண் பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. சைன் பண்ணுங்கிறாங்க. ஐஸ்வர்யா எதுக்காக சைன் பண்ண சொல்கிற, என்ன இது எனக்கு ஒன்றும் புரியலைங்கிறாங்க அருண். நான் சொல்கிறேன்ல நீங்கள் சைன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லவும் சரின்னு சொல்லிட்டு வேறு வழி இல்லாமல் அருணும் சைன் பண்ணுறாங்க. ஏங்க இனிமேல் நீங்கள் இந்த ரெசார்ட்டோட ஓனர், நீங்கள் ஆசைப்பட்டு கேட்டிங்களே அதனால் நானே இதை உங்களுக்காக வாங்கிட்டேன் அப்படின்னு ஐஸ்வர்யா சொல்லவும் நீ எப்படி வாங்கின, உனக்கு ஏது அவ்வளோ பணம் அப்படின்னு கேட்கவும் ஊரில் என்னோட இடம் அதுக்கப்புறம் என்னோட நகை இது எல்லாத்தையும் வச்சு உங்களுக்காக நான் இந்த ரெசார்ட்டை வாங்கிட்டேன். நீங்கள் ஆசைப்பட்டுட்டீங்கள்ல, யார் வேணாலும் செய்யாமல் இருக்கலாம், ஆனால் நான் உங்கள் மனைவியாக இதை செய்யாமல் இருந்தால் எப்படி, அதனால தான் நீங்கள் ஆசைப்பட்டதை உங்களுக்கே கொடுக்கலான்னு சொல்லி நான் இந்த மாதிரி சர்ப்ரைஸாக அரேஞ்ச் பண்ணேன். உங்கள் 2 பேர்த்தை விட கார்த்தி தான் பிஸ்னஸில் ரொம்பவே புத்திசாலின்னு அத்தை சொல்கிறாங்கல்ல, நீங்களும் இனிமேல் நல்ல பிஸ்னஸ் மேன்னு அத்தைக்கிட்ட ஒரு பேர் எடுக்கணும். இதை நம்ம இப்போதைக்கு அத்தைக்கிட்ட சொல்ல வேணாம், கரெக்டான டைம் வரும்போது இதை பற்றி சொல்லிக்கலாம் அப்படின்னு ஐஸ்வர்யா சொல்லவும் அருண் அப்படியே ஐஸ்வர்யாவை நினச்சி அப்படியே ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. அதுக்கப்புறம் அருண் அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. கரெக்டாக அந்த இடத்துக்கு மாயா வராங்க. ஐஸ்வர்யா கிட்ட எல்லாமே நல்லபடியாக முடிஞ்சதா அப்படின்னு கேட்கவும் ஆமாம் எல்லாமே முடிஞ்சது, உங்களால் தான் இன்றைக்கி அருண் ரெசார்ட்டோட ஓனராக இருக்கார், ரொம்பவே தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லவும் முதல்ல அந்த தீபாவை சும்மா விடக்கூடாது அப்படின்னு மாயா சொல்லவும் இன்றைக்கி எனக்கு கிடைக்க வேண்டிய இருந்த இடத்த அந்த தீபா பறிச்சுக்கிட்டா, அவளையும் சும்மா விடக்கூடாது, எல்லாம் இந்த கார்த்தியால் வந்தது தான் அப்படின்னு ஐஸ்வர்யா சொல்லவும் முதல்ல அந்த தீபாவை வீட்டை விட்டு துரத்தணும் அப்படின்னு 2 பேரும் பிளான் பண்ணிகிட்ருக்காங்க. தீபா கார்த்திக் 2 பேரும் கடைக்கு போகிறாங்க. தீபா ஒவ்வொரு புடவையாக பார்த்துட்டே இருக்காங்க. ஏங்க எவ்வளோ நேரங்க ஆகும் அப்படின்னு கார்த்திக் கேட்கவும் சார் இதோ சார் பார்த்துடலாம், அத்தை என்னை நம்பி முதல் முறையாக ஒரு பொறுப்பு கொடுத்துருக்காங்க, அதை நல்லபடியாக செய்யணும்ல சார், அப்போ தானே அத்தை என்னை பாராட்டுவாங்க,
அதுக்காக தான் சார். இதில் நம்ம குடும்ப கௌரவமே அடங்கியிருக்குன்னு கூட சொன்னாங்க. ப்ளீஸ் சார் கொஞ்சம் பொறுத்துக்கோங்க அப்படின்னு தீபா சொல்லவும் சரி பாருங்கங்கிறாங்க கார்த்தி. அதுக்கப்புறம் தீபா ஒவ்வொரு புடவையாக பார்த்துட்டு ஒரு புடவை எடுத்து சார் இது நல்லா இருக்குல்ல அப்படின்னு கேட்கும். உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஓகேங்கிறாங்க கார்த்தி. சரின்னு தீபாவும் அதை பேக் பண்ண சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் சரிங்க அவ்வளோதானே போகலாமா அப்படின்னு கார்த்தி கேட்கவும் இல்லை சார் இன்னும் ஒரே ஒரு விஷயம் இன்னும் பர்ச்சேஸ் முடியல அப்படின்னு சொல்லிட்டு ஜென் செக்ஷன் கூட்டிகிட்டு போகிறாங்க. அங்கே போய் ஷர்ட் பேண்ட் பார்க்கணும் அப்படின்னு தீபா சொல்லவும் என்னங்க மாப்பிள்ளைக்கு ட்ரெஸ் ஆகுறாங்க கார்த்தி. இல்லைங்க சார் நீங்கள் எனக்காக நிறைய gift கொடுத்தீங்க இன்றைக்கி ஃபுல்லாக சர்ப்ரைஸ் பண்ணியிருக்கீங்க நான் அதுக்காக உங்களுக்கு ஒரு சின்ன gift கொடுக்கணும்ல அதனால உங்களுக்கு ஒரே ஒரு பேண்ட்டு ஷர்ட் மட்டும் எடுத்துடலாம் சார் அப்படின்னு தீபா சொல்லவும் கார்த்தியும் சரிங்கிறாங்க. அதுக்கப்புறம் தீபாவே ஒரு ஷர்ட்டையும் பேண்ட்டையும் செலக்ட் பண்ணுறாங்க. அதை கார்த்திக்கு வச்சு பார்க்குறாங்க. சார் இது உங்களுக்கு ஓகேவா அப்படின்னு கேட்கவும் உங்களுக்கு பிடிச்சிருக்குல்ல அப்போ ஓகே தாங்கிறாங்க கார்த்தி. அதுக்கப்புறம் தீபாவும் ஓகேன்னு சொல்லிட்டு பில் போட சொல்லிடுறாங்க. சார் உங்களுக்கு ட்ரெஸ் எடுத்த காசை நான் கொடுத்துட்றேங்கிறாங்க தீபா. எப்படிங்க உங்ககிட்ட பணம் இருக்கா அப்படின்னு கார்த்திக் கேட்கவும் எனக்கு நீங்கள் முதல் மாதம் சம்பளம் கொடுத்தீங்களா அது எங்கிட்ட தான் இருக்குது நான் உங்களுக்காக ட்ரெஸ் வாங்கலான்னு தான் சார் அதை எடுத்து வச்சுருந்தேன் அப்படின்னு தீபா சொல்லவும் சரின்னு சொல்லிட்டு 2 பேரும் போய் பில் போடுறாங்க. அதுக்கப்புறம் ட்ரெஸ்ஸையும் வாங்கிக்கிறாங்க. கரெக்டாக அந்த நேரத்தில் ஐஸ்வர்யா வராங்க. என்ன நீ இங்கே அப்படின்னு கார்த்திக் கேட்கவும் உங்கள் அண்ணனுக்கு ட்ரெஸ் எடுக்கலான்னு வந்த கார்த்திங்கிறாங்க ஐஸ்வர்யா. அதுக்கப்புறம் தீபா கார்த்தி 2 பேரும் அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. போடி போ உன்னோட மொத்த சந்தோஷமும் இன்னையோட முடிய போகுது அப்படின்னு ஐஸ்வர்யா யோசிச்சுக்கிட்டே நிற்கிறாங்க. அதோட எபிசோடும் முடிச்சிருக்காங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.